ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கணும்னா, நீ சந்தோஷமா வாழணும்னா, உன்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் வேண்டுதல் நிறைவேறணும்னு எனக்கு தெரியும். அதனால் தானே அதை நிறைவேற்றி அதை பற்றிய நல்ல செய்தியும் உன்னிடம் வந்து சேர்ப்பதற்காக நீண்ட நேரமாக உன்கிட்ட பேசுறதுக்காக கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவிலேயே, இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலேயே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் மாறப்போகுது. கஷ்டங்களையே சுமந்துகிட்டு இருக்க உன் மனசுக்கு இன்பத்தை கொடுக்கும் விதமாக, எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக, நீ ஆசைப்பட்ட ஒரு நற்காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு கொடுக்க போறேன் என் செல்லமே. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக போகுது. இந்த நேரத்துல நீ கொஞ்சம் கவனமாகவும் தெளிவாகவும் உன்னுடைய வேலைகளை செய்யணும். எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாகவும் அதை ஒரு முறைக்கு இருமுறை நீ சிந்தனை செய்தாலே அதில் வரக்கூடிய சிக்கல்களை வராமல் தவிர்த்து விடலாம் என் செல்லமே. கவலையில் மூழ்குவது என்பது அசுத்தம் நிறைந்த தண்ணீரில் குளிப்பதற்கு சமம். திறமையோடு அந்த கவலைகளை தாண்டி வெளியே வரலாம் என போராடுவதுதான் தெளிந்த நீரோடையில் குளிப்பதற்கு சமமாக இருக்கும். அதனால எந்த விஷயத்தை பத்தி யோசிச்சாலும் உடனே அதை நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் என உன்னுடைய திறமையையும் சுய சிந்தனையையும் பயன்படுத்து. உனக்கான நல்வழியை காட்ட உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எப்படி யாருக்கிட்ட தோற்று போக முடியும்? யாரிடமும் நீ தோத்து போகவும் விட மாட்டேன். உன் வாழ்க்கையில நீ கீழே விழுந்து போகவும் நான் விட்டுட மாட்டேன். ஓ மேல அன்போடும் பாசத்தோடும் இருக்கிற உன் சாயப்பா உன் விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க தான் போறேன். உன்னுடைய ஆசை நிறைவேறணும்னா அதற்காக நான் பல செயல்களை செய்ய வேண்டியதாக இருந்ததால் தான் இத்தனை நாட்கள் கால தாமதமாயிடுச்சு. இப்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு விருப்பமானதாக செய்து கொடுக்க உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தவும் தயாராக வந்துவிட்டேன் என் செல்லமே. எல்லா நல்லதும் நடக்கும் என நம்பு. ஆசைங்கிற விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டு வளர்க்கும் போது அது பேராசைங்கிற பெரிய மரமாகி உன் நெஞ்சத்திற்கே கூட பெருந்துன்பத்தை கொடுக்கலாம். அதனால ஆசைப்படுற விஷயம் சரியாங்கிறதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கிட்டு ஆசைவை. நீ எதிர்பார்ப்பதும் உன்னுடைய ஆசையும் விருப்பமும் சரியாக இருந்துச்சுன்னா நிச்சயம் அதை உன் சாயப்பா நிறைவேற்றி கொடுப்பேன். வேற யார் பொருளுக்கும் யாருக்கு சொந்தமான உறவுகளுக்கும் ஆசைப்படாமல் உனக்கு சொந்தமானதையும் உன் விருப்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் லட்சியத்தையும் அடைவதற்கான விஷயமாக அது இருந்ததுன்னா உன்னுடைய ஆசைக்கான காரணமும் அதற்கான தகுதியும் திறமையும் சரியாக உன்னால பயன்படுத்தப்பட்டதுன்னா நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். உனக்கானதுன்னு படைக்கப்பட்டதும் உனக்காகன்னு நான் எடுத்து வச்சதும் சிறிது காலம் தள்ளி வேணா போகுமே தவிர ஒருபோதும் உனக்கு கிடைக்காமல் போகாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய நன்மை தீமைகளையெல்லாம் சிந்தித்து கொண்டே இரு. நன்மைகள் அதிக அளவில் இருந்தால் நிச்சயம் நீ நிம்மதியாக வாழலாம். தீமைகளை அதிக அளவு செய்துவிட்டால் அதற்கான தண்டனையாக உன்னுடைய தூக்கமே போய்விடும் என்பதை மறவாதே. எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லதை மட்டுமே நினைக்க பழகு, நல்லதை மட்டுமே செய்ய பழகு. நல்லதை செய்ய முடியவில்லை என்றாலும் கெட்டதை செய்துவிடாதே என் செல்லவே. உதவி செய்ய முடியாவிட்டாலும் யாருக்கும் உபத்திரவமாக இருந்து விடாதே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்க முடியாது. அதுல நீ நன்மை செஞ்சிருந்தாலும் சரி, தீமை செஞ்சிருந்தாலும் சரி. ஆனா இனி வாழப்போகிற வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும் தானே. இத்தனை நாளாக நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக எண்ணம் போல்தான் வாழ்க்கை, நான் நினைச்சதை நல்லபடியா நினைக்கணுங்கிற உணர்வுக்கு நீ வந்து விட்டாய். அதே போல உன்னுடைய செயல்களும் சுத்தமாக சிறந்ததாக நேர்மையாக இருந்துச்சுன்னா வருங்காலங்களில் நீ வெற்றியை பெறுவாய் என்கிற உண்மையையும் புரிந்து கொண்டு விட்டாய். இப்போது இதுநாள் வரை கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாய் வாழ முயற்சி செய். எல்லா விஷயங்களையும் நீ பெறுவதற்கு உண்டான தகுதிகளையும் வாய்ப்புகளையும் உனக்காக நான் உருவாக்கி கொடுப்பேன். மற்றவர்களிடம் நீ எதை கொடுத்தாலும் அது சிறிதாகவே இருந்தாலும் பெரிதாகவே இருந்தாலும் அது அப்போதே மறந்துடு. ஆனா மற்றவங்க யாராவது உனக்கு ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அதை சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு உண்டான பிரதிபலனை திரும்ப கொடுத்து விடு. அது மேலும் மேலும் உனக்கு நன்மை தரும். ஓம் சாய்ராம்.